ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையிலே சாப்பிட்றதுக்கு வந்து எப்படி சொல்றது, ஏன்டா வாங்கணும்னு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? சாப்பிட முடியல சத்தியமா. நான் குப்பத்தல்ல தான் போட போறேன். பார்க்கல 95 ரூபா வந்து எங்களுக்கு லாஸ் தான். மேபி நீங்களும் வந்து புதுசா ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இது மாதிரி மொக்க வாங்கிடாதீங்க. சன்னி லியோன் பேருக்கு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். இப்ப பாத்தீங்கன்னா நானும் அதுதான் பண்ணேன். குப்பத்தல்ல கிடையாது டிஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம அண்ணா நகர்ல வந்துருக்கோம். ரோட்டு கடை சீரிஸ் எபிசோட் 2. அண்ணா நகர்ல என்ன நல்லா ரோட்டு கடை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேதர் பண்றோம். அதுலயும் வந்து எந்த கடை வந்து நல்ல டேஸ்டாகவும் லோ பட்ஜெட்லயும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதான் நம்ம பார்க்க போகிறோம். டீமன் சொல்லிட்டு ஒரு கடை பார்த்துருக்கோம். அந்த கடைக்கு தான் போய் நம்ம சாப்பிட போகிறோம். பெல்ஜியம் மெல்ட் ட்ரை பண்ணுறோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 149. இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி சாக்லேட் பிடிச்சவங்களுக்குலாம் வந்து இது ஃபேவரட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மேலே வந்து பெல்ஜியம் வந்து மெல்ட் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாக்லேட் லேயர் தான். மேலே ஹார்டாக இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெல்ட்டாக மவுசி மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. 149க்கு வந்து இது ஒர்த்து தான். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணா நகர் கோல்ட் ஹவுஸ் ஆப்போசிட்லேயே இருக்கு இந்த கடை. டீமன் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் அண்ணா நகர் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. மால்டிலோ ட்ரை பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா மைலோ பேஸ்டு. இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 99 ருபீஸ் தான். டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. அந்த எப்படி சொல்றது, உங்களுக்குலாம் ஷேக்ல நீங்க குடிச்சா அந்த ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே நீங்க பாப் ஸ்டிக்கர்ல ட்ரை பண்ணா இதை ட்ரை பண்ணலாம். 99 ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓகே தான். சனில எல்லாம் நம்ம படத்துல தான் பார்த்துருப்போம், டிஷ்ல பார்த்துருப்போமா? இதான் இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் ஆப்போசிட்ல இருக்கு. இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் தான். இதோட பேர் பாத்தீங்கன்னா சன்னி லியோன் சாப்ஸ். சன்னி லியோனை சாப்பிடுறோம். இருங்க. ஓகே, அதாவது சிக்கன் மாதிரி கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இது மாதிரி புளிப்பா கொஞ்சம் காரமா ஸ்பைசியா இருக்கு. ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. ஏதோ வாங்கிட்டோம், சன்னி லியோன் பேரை காப்பாற்றணும்ன்றதுனால சொல்றேன். ஏய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? ஆவரேஜ் தான். எதுக்குடா வாங்கணும்ன்ற மாதிரி இருந்தது. மறக்காம ட்ரை பண்ணாதீங்க. வேற எதுவும் நல்ல மியா கலிஃபா இருக்கு, அவங்க தங்கச்சி மியா கலிஃபா ட்ரை பண்ணி பாருங்க. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? பார்த்து ஜீ ரோல் சொல்லிட்டு ஒரு கடை பக்கத்து கடை தான். பன்னீர் ரோல் வாங்கியிருக்கோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தா 70 ருபீஸ் தான். மெயின் மேட்டர் என்னன்னா, நீங்க என்ன மெனுல என்ன வாங்கினாலும் 70 ருபீஸ் தான். நாங்க பன்னீர் வாங்கியிருக்கோம், பன்னீர் தந்தூரி. சரி, டாப்டு பவர் எப்படி இருக்குன்னு. அதாவது பாத்தீங்கன்னா பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, ஃபில்லிங்கா இருக்கு. ஃபில்லிங் அதிகமாவும் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா. பன்னீர் நல்லா ஸ்டஃப் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. உண்மையில 70 ரூபாய்க்கு வர்த்து தான். அந்த சன்னி லியோனை கேன்சல் பண்ணிட்டு உண்மையில இதை வாங்கிடுங்க, நல்லா இருக்கு. வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு கடமைக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சத்தியமா நாங்களும் பேரை நினைச்சிட்டு வாங்கிட்டோம் சன்னி லியோனை பார்த்துட்டு. அப்புறம் பார்த்தா அது எவ்வளவு கன்றாவே இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. சரி, ரோல் நல்லா தான் இருக்கு. பன்னீர் ரோல் ட்ரை பண்ணி பாருங்க. கைஸ் வந்து ஷவர்மா ட்ரை பண்ணுறோம். வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பியூர் வெஜ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் ரெஸ்டாரண்ட் ஒரு கடையில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ருபீஸு. 90 ருபீஸ்க்கு நல்லா ஃபில்லிங்காக கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பாப்பா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. உண்மையிலே செம்மையா இருக்கு. 90 ரூபாய்க்கு வந்து இது ஒர்த்து தான். ஃபுல்லா இருக்கு, ஃபில்லிங்கா இருக்கு. அதாவது ஒரு ரோல் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிடும், அந்த மாதிரி தான் இருக்கு. டேஸ்ட் வைஸ் பார்த்தாலும் நல்லா காரசாரமா ஸ்பைசியா சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. கிளாசிக் தான் இது. 90 ருபீஸ் தான் அதோட இது பிரைஸ். 1 hour later.
160 ரூபாய்க்கு கொங்கு பிரியாணியில் சாப்பிட்றோம் நம்ம. ஜீரக சம்பா தான் இது. 160 ருபீஸ் இது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை, கொஞ்சம் சிக்கனு, அவர் ரைட்டாக கிரேவி தராங்க. ரெட் பதிலாக இங்கே கேரட்டில் கொடுத்துட்டு வராங்க. அது 30 ருபீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணால் தான் தருவாங்க. பிரியாணி சாப்பிடுவோம் அப்படியும். உண்மையில நல்லா இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்மதி அரிசியோட சீரக சம்பா நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கு. பீஸும் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. கேரட் அல்வா அருமையாக இருக்குது. பிரியாணியோட இப்போ கேரட் அல்வா வச்சு சாப்பிட்றோம். அப்படியே பார்ப்போம். சூப்பராக இருக்குது, தரமாக இருக்கு. 160 ரூபாய்க்கு உண்மையிலே நைட்டு டின்னர் முடிச்சிடலாம் இங்கே அழகா. நீங்கள் சைடு வந்தீங்கன்னா கொங்கு பிரியாணி ட்ரை பண்ணுங்க. சீரக சம்பா, அதாவது நீங்கள் பாஸ்மதி நிறைய டே சாப்பிட்டு போர் வச்சுருக்கோம். ஒரு சேஞ்சுக்கு சீரக சம்பா ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. வந்து மறக்காமல் சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வைஸ் பக்கா தட்டி தூக்கிடுச்சு. கடை டைமிங்கு 8 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரையும் இருக்குது. மெயின் மேட்ரு இவங்க வந்து கேஸ் அடுப்பில் செய்யலை, கட் அடுப்பில் செய்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், கட் அடுப்பில் செஞ்சால் அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. பிரியாணியோட பாருங்க, பிரியாணி கூட பாருங்க, ஒன்று அப்படியே சும்மா அப்படியே சூப்பராக உதிரியாக இருக்குது. இன்னும் நான் செஞ்சால் கூட இவ்வளோ டேஸ்ட் செய்வேனான்னு தெரியல. பக்காவாக இருக்குது, பக்காவாக டேஸ்ட்டில். என்னடா இவன் ஓவர் பில்டப் கொடுக்குறான் அப்படிலாம் நினைக்காதீங்க. 160 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாலே சொல்கிறேன். உங்களை நம்பிக்கைலாம் வந்து சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. சிக்கன் பிரியாணியில் கொடுத்த பீஸோட இந்த சிந்தாமணியோட வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குதுங்க. உண்மையிலே வந்தீங்கன்னா அந்த சைடில் கொங்கு பிரியாணியில் ட்ரை பண்ணுங்க. ஜீரக சம்பாவோட சிந்தாமணி வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.